கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சூரிய பிரகாஷ் நாயக்கன்பாளையம் மற்றும் பாலமலை பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தேர்தலில் தன்னை வெற்றி பெறச் செய்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்வேன் என்று உறுதியளித்த அவர் கை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். எனக்கு இளம் வயசு. இந்த முறை என்னுடைய கவுண்டம்பாளையம் தொகுதியில் காங்கிரஸ் சிம்பிளில் கை சின்னத்தில் எனக்கு வாய்ப்பளிக்கும் பொழுது இந்த தொகுதியினுடைய மக்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, அவங்களுடைய பிரச்சனை என்னெல்லாம் இருக்கோ அதை அன்றாட முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டு பையன் எப்படி அவங்களுக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுப்பாங்களோ, எப்படி ஒரு வேலையை தீர்த்து வைப்பாங்களோ, அப்படி இந்த தொகுதி மக்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உடனுக்குடனே அடுத்து வரக்கூடிய 5 வருஷம் என்னுடைய முழு எஃபோர்ட்டையும் போட்டு என்னுடைய முழு சக்தியும் போட்டு அவங்களுக்காக சேவை செஞ்சு வேலை செய்வேன்னு சொல்லிக்கிறேன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.